மனதின் குரல் நிகழ்ச்சியில் அகில இந்திய வானொலி மூலம் இன்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் இயற்கையின் பாரம்பரியங்களை நாம் பாதுகாப்பதன் மூலம் இயற்கை நம்மை பாதுகாக்கும் என்று தெரிவித்தார். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் ஆற்றிய உரையில் அடுத்த 2 நாட்களில் ஆண்டின் இறுதி மாதம் தொடங்குவதாகவும் வரும் மாதத்தில்தான் கடற்படை தினம் ராணுவ படைகளின் கொடிநாள் கொண்டாடப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த 1971ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் நடைபெற்ற போரின் பொன்விழாவை நாடு கொண்டாடுகிறது என்று தெரிவித்துள்ள அவர், இந்த தருணத்தில் நாட்டின் பாதுகாப்பு படையினரையும் அவர்களை பெற்றெடுத்த அன்னையரையும் நினைவு கூர்வதாக அவர் கூறியுள்ளார். தவிர தமக்கு பல்வேறு ஆலோசனைகளை மக்கள் வழங்கியிருப்பதாகவும் அவர்களில் இளைஞர்கள் மாணவ மாணவியரும் உள்ளனர் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். அந்த வகையில் சீதாப்பூரை சேர்ந்த ஓஜஸ்வி சுதந்திர அமிர்த மகோத்சவத்தோடு தொடர்புடைய விஷயங்கள் அவருக்கு பிடித்திருப்பதாக தெரிவித்திருப்பதை பிரதமர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் தனது நண்பர்களுடன் மனதின் குரலை கேட்டு வருவதாகவும் சுதந்திர போராட்டம் பற்றிய நிறைய தெரிந்து கொள்ளவும் கற்கவும் முயற்சி செய்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். தற்பொழுது நாடெங்கிலும் பொதுமக்களானாலும் அரசானாலும் பஞ்சாயத்து தொடங்கி நாடாளுமன்றம் வரை அமிர்த மகோத்சவத்தின் எதிரொலி எங்கும் ஒலிப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். அத்துடன் தொடர்புடைய நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதை சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை எடுத்து கூறினார். குழந்தைகள் சுதந்திர போராட்டத்துடன் தொடர்புடைய சம்பவங்களை தெரிவிக்கும் சுதந்திரத்தின் கதை நிகழ்ச்சியில் இந்தியா மட்டுமல்லாது நேபாளம், மொரீஷியஸ், நியூசிலாந்து, ஃபிஜி நாடுகளின் மாணவர்களும் கலந்து கொண்டனர் என்று அவர் தெரிவித்துள்ளார். ONGC நிறுவனம் தற்பொழுது எண்ணெய் கிணறுகளை காண்பதற்கு மாணவர்களுக்கான கல்வி சுற்றுலாவுக்கு ஏற்பாடு செய்து வருகிறது. இதன் நோக்கம் வருங்கால பொறியாளர்கள் தேச நிர்மாண முயற்சிகளில் முழு உற்சாகத்தோடும் தீர்மானத்தோடும் பங்களிக்க வேண்டும் என்பதுதான். சுதந்திரத்தில் நம்முடைய பழங்குடியின மக்களின் பங்களிப்பை பார்த்து பழங்குடியின கௌரவ வாரத்தையும் கொண்டாடினோம் என்று அவர் கூறியுள்ளார். பல்வேறு மாநிலங்களிலும் பழங்குடியின மக்கள் தங்களின் கலாச்சாரம் குறித்த உயிர்ப்பான வெளிப்பாட்டை அளித்தார்கள் என்று பிரதமர் கூறினார். அதன்படி இமாச்சல பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ராம்குமார் என்பவர் சிறிய தபால் தலைகளில் நேதாஜி உள்ளிட்ட தலைவர்களின் வித்தியாசமான வரி வடிவத்தை உருவாக்கி இருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். மத்திய பிரதேசத்தின் கட்னியில் சிலர் கதை சொல்லும் நிகழ்ச்சி குறித்த தகவல்களை அளித்திருப்பது உள்ளிட்ட மகோத்சவ நிகழ்ச்சியில் பல உதாரணங்களை பிரதமர் தமது உரையில் குறிப்பிட்டார். ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகருக்கு அருகே விருந்தாவனத்தில் புனித இந்தியா கலைக்கூடம் அமைக்கப்பட்டிருப்பதை பிரதமர் தனது உரையில் சுட்டிக்காட்டினார். அந்நாட்டில் வசிக்கும் ஜெகத்தாரிணி என்பவரின் முயற்சியின் பயனாக இந்த கலைக்கூடம் உருவாக்கப்பட்டதாக தெரிவித்த பிரதமர், இவர் 13 ஆண்டுகளுக்கு மேலாக விருந்தாவனத்தில் தனது காலத்தை கழித்துள்ளார் என்றார். அவர் அங்கிருந்து திரும்பி சென்றாலும் விருந்தாவனத்தை மறக்க முடியவில்லை என்று தெரிவித்திருப்பதன் மூலம் அதன் ஆன்மீக உணர்வு வெளிப்படுகிறது என்று பிரதமர் கூறினார். இங்கு பகவான் கிருஷ்ணனின் வாழ்க்கையுடன் தொடர்புடைய பல கலை படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். கோவர்தன மலையை கிருஷ்ணர் தனது சிறு விரலில் உயர்த்தியபடி இருப்பது அதற்கு ஒரு சிறந்த உதாரணமாகும். ஆஸ்திரேலிய பெண்ணின் அற்புதமான முயற்சியால் கிருஷ்ண பக்தியின் காட்சியை நாம் உண்மையில் அறிந்து கொள்ள வாய்ப்பாக உள்ளது என்று தெரிவித்த பிரதமர் இதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டார். இதேபோல் ஆங்கிலேயருக்கு எதிராக ஜான்சி ராணி லட்சுமிபாய் சட்டப்பூர்வமாக போரிட்டு கொண்டிருந்த போது அவருடைய வழக்கறிஞராக இருந்தவர் ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்த ஜான் லேங் என்று பிரதமர் கூறினார். சுதந்திர போராட்டத்தில் ஜான்சி மற்றும் புந்தேல்கண்ட் நகரங்கள் அளித்திருக்கும் மகத்தான பங்களிப்பை சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர், அங்கு ராணி லட்சுமிபாய், ஜல்காரிபாய் போன்ற வீர மங்கையரும் தோன்றியுள்ளனர் என்று குறிப்பிட்டார். மேஜர் தியான்சந்த் போன்ற விளையாட்டுத்துறை ரத்தினங்களும் நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளனர் என்றார். வீரம் என்பது யுத்த களத்தில் மட்டும் வெளிப்படுத்தப்படுவது அல்ல, நாம் மேற்கொண்ட உறுதிப்பாடு நிறைவடையும் போதும் விரிவடையும் போதும் அனைத்து துறைகளிலும் செயல்கள் வெற்றியடைய தொடங்கும் என்று பிரதமர் கூறினார். அதுபோன்ற வீரம் பற்றி ஜோத்சனா என்பவர் தமக்கு கடிதம் மூலம் தெரிவித்திருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். கிராம மக்கள் தாங்களாகவே ஒன்றிணைந்து வறண்டு போக இருந்த நதியை மீட்டெடுத்த கதையையும் தெரிவித்த பிரதமர், போர்க்களத்தை விட வேறுபட்ட வீரமாக இது திகழ்கிறது என்று பிரதமர் கூறினார். மனதில் உறுதி எடுத்துக் கொண்டால் சாத்தியமற்றது என எதுவும் கிடையாது என்பதற்காக தான் இந்த உதாரணத்தை தெரிவிப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். இயற்கையை பாதுகாக்கும் போது இயற்கையும் பதிலுக்கு நம்மை பாதுகாக்கும் என்ற நிலையை தமிழக மக்கள் வெளிப்படுத்தி இருப்பதை பிரதமர் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தின் கரையோர பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கும் அபாயத்தில் இருப்பதை நாம் அறிவோம். பல சிறிய தீவுகளும் திட்டுகளும் அங்கு உள்ளன. கடலில் அவை மூழ்கும் அபாயம் வலுத்து வருவதால் இயற்கை அபாயத்திலிருந்து பாதுகாக்க அங்குள்ள மக்கள் மற்றும் வல்லுநர்கள் இயற்கையை ஊடகமாக கொண்டு நடவடிக்கை எடுத்தனர் என பிரதமர் கூறினார்.
மணல் திட்டுகளில் பனை மரங்களை அவர்கள் நட்டு வருவதாகவும் இந்த மரங்கள் புயல் மற்றும் சூறாவளிகளில் நிலைத்து நின்று நிலத்திற்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியவை என்று பிரதமர் கூறினார். இதன் மூலம் இந்த பகுதியை பாதுகாக்க ஒரு நம்பிக்கை கீற்று உருவாகி இருப்பதை பிரதமர் தமது உரையில் எடுத்து கூறினார். तमिलनाडु के लोगों ने व्यापक स्तर पर प्रस्तुत किया है। ये उदाहरण है तमिलनाडु के तूतुकुड़ी जिले का। हम जानते हैं कि तटीय इलाकों में कई बार जमीन के डूबने का खतरा रहता है। तूतुकुड़ी में भी कई छोटे आइलैंड और टापू ऐसे थे जिनके समुद्र में डूबने का खतरा बढ़ रहा था। यहाँ के लोगों ने और विशेषज्ञों ने इस प्राकृतिक आपदा का बचाव प्रकृति के जरिए ही खोजा। ये लोग अब इन टापुओं पर पाल्मेरा के पेड़ लगा रहे हैं। ये पेड़ साइक्लोन और तूफानों में भी खड़े रहते हैं और जमीन को सुरक्षा देते हैं। इनसे अब इस इलाके को बचाने का एक नया भरोसा जगा है। साथियों, प्रकृति से हमारे लिए खतरा तभी पैदा होता है जब हम उसके संतुलन को बिगाड़ते हैं या उसकी पवित्रता नष्ट करते हैं। प्रकृति माँ की तरह हमारा पालन भी करती है और हमारी दुनिया में இயற்கையின் தூய்மை தன்மையை நாம் அழிக்கும் போதுதான் இயற்கை நமக்கு அபாயத்தை ஏற்படுத்தும் என்று தெரிவித்த பிரதமர், இயற்கையை பாதுகாத்தால் அது நம்மை அன்னையை போன்று பராமரிக்கும் என்றார். மேகலாயத்தில் பறக்கும் படகு பற்றி அறிந்து தாம் அதனால் கவரப்பட்டதாக தெரிவித்த பிரதமர், காற்றில் மிதக்கும் படகை தீவிரமாக பார்க்கும் பொழுதுதான் அது நதியில் பயணிப்பது நமக்கு புரிய வரும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நதியின் நீர் தூய்மையானதாக இருக்கிறது என்றால் பளிங்கு போல தெரியும் என்று அவர் கூறினார். இயற்கையின் பாரம்பரியங்களை பல மாநிலங்களில் பலரும் சிறப்பாக பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். அவர்களிடம் இயற்கையோடு இசைவான வாழ்க்கை முறை இன்னும் உயிர்ப்புடன் உள்ளது. அவை நமக்கு எல்லாம் உத்வேகம் அளிக்கக்கூடியது என்று பிரதமர் கூறினார். நமக்கு அருகில் உள்ள இயற்கை அழகை பாதுகாப்பதுடன் அவற்றை முன்பு இருந்த நிலைக்கே மீட்டு செல்வதில்தான் அனைவரின் நலனும் அடங்கியிருக்கிறது, உலகின் நலனும் அடங்கியுள்ளது என்று பிரதமர் மோடி தெரிவித்தார். हमारे देश में अनेक राज्य हैं, अनेक क्षेत्र हैं जहां के लोगों ने अपनी प्राकृतिक विरासत के रंगों को संजोकर रखा है। इन लोगों ने प्रकृति के साथ मिलकर रहने की जीवन शैली आज भी जीवित रखी है। ये हम सब के लिए भी प्रेरणा है। हमारे आसपास जो भी प्राकृतिक संसाधन है, हम उन्हें बचाएं, उन्हें फिर से उनका असली रूप लौटाएं। इसी में हम सबका हित है, जग का हित है। பல கோடி ரூபாய் மதிப்பில் அரசு திட்டங்களை தீட்டும் போது பல பணிகளின் வளர்ச்சிக்காக மனித உறவுகளின் புரிதலோடு தொடர்புடைய விஷயங்கள் எப்பொழுதும் அலாதியான அனுபவத்தை அளிப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அரசின் திட்டங்களால் ஒருவரது வாழ்க்கை எவ்வாறு மாறியிருக்கிறது என்பதை நாம் கேள்விப்படும் போது நம் உள்ளத்திலும் கருணை நிரம்பி வருவதாக பிரதமர் கூறினார். அந்த வகையில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் உதவியால் சிகிச்சை பெற்றவர்கள் புதிய வாழ்க்கையை தொடங்கியிருப்பதாக 2 நபர்கள் இந்த நிகழ்ச்சியில் தம்மிடம் தெரிவித்ததாக பிரதமர் கூறினார். ராஜேஷ் குமார் பிரஜாபதி என்பவருக்கு இதய நோய் ஏற்பட்டு ஆஞ்சியோகிராம் செய்து கொண்டதை சுட்டிக்காட்டிய பிரதமர் அவருடன் கலந்துரையாடினார். राजेश जी से बात करते हैं। राजेश नमस्ते। नमस्ते सर, नमस्ते। आपकी राजेश जी बीमारी क्या थी? फिर किसी डॉक्टर के पास गए होंगे, मुझे जरा समझाइए। स्थानीय डॉक्टर ने कहा होगा, फिर किसी और डॉक्टर के पास गए होंगे, फिर आप निर्णय करते होंगे या करते होंगे, क्या क्या होता था? जी मुझे हार्ट में प्रॉब्लम सर आ गई थी, मेरे सीने में जलन होती थी सर। फिर मैंने डॉक्टर को दिखाया। डॉक्टर ने पहले तो बताया हो सकता बेटा तुम्हारे एसिड होगी। तो मैंने लेकिन देखिए राजेश जी, आप हमारा एक काम कीजिए। करेंगे? जी बिल्कुल करेंगे सर। देखिए होता क्या है कि लोगों का पता नहीं होता है। आप एक जिम्मेवारी निभाइए। ऐसे जितने गरीब परिवार हैं आपके आसपास, उनको अपनी ये कैसे आपको लाभ हुआ, कैसे मदद मिली, ये बताइए। बिल्कुल बताएंगे सर। இதேபோல் சுக்தேவி என்பவர் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் மூட்டு பிரச்சினைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. தற்பொழுது நலமாக உள்ள அவருடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். सुखदेवी जी नमस्ते। आप कहाँ से बोल रही हैं? दाऊदपुरा से। कहाँ पड़ता है ये? मथुरा में। मथुरा में। फिर तो सुखदेवी जी आपको नमस्ते भी कहना है और साथ साथ राधे राधे भी कहना होगा। हाँ राधे राधे। अच्छा, हमें सुना कि आपको तकलीफ हुई थी, आपका कोई ऑपरेशन हुआ, जरा बताएंगे क्या बात है? हाँ मेरा घुटना खराब हो गया था तो ऑपरेशन हुआ है मेरा प्रयाग हॉस्पिटल में। आपकी उम्र कितनी है सुखदेवी जी? उम्र 40 साल। 40 साल और सुखदेव नाम
और सुखदेवी को बीमारी हो गई? बीमारी तो मुझे 15-16 साल से लग गई। अरे बाप रे, इतनी छोटी आयु में घुटने आपके खराब हो गए? கருத்துக்கள் மற்றும் புதுமைகள் கண்டுபிடிப்பு எதையும் முடியும் என்ற உறுதியான உணர்வு இருந்தால் வியக்கத்தக்க விளைவுகளை ஏற்படுத்த முடியும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். அதற்கேற்ப ஸ்டார்ட் அப் என்ற யுகத்தை நாம் உதாரணமாக எடுத்துக் கொள்ளலாம். தற்பொழுது இந்தியா அந்த யுகத்தில் உலகிற்கே தலைமை ஏற்று செயல்பட்டு வருவதாக பிரதமர் கூறினார். கடந்த 2015ஆம் ஆண்டுக்கு முன்பு இருந்த நிலையை விட தற்பொழுது மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். கடந்த 10 மாதங்களில் கொரோனா பெருந்தொற்றுக்கு இடையும் இந்திய இளைஞர்கள் 70க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்கி பல கோடி ரூபாய் பரிவர்த்தனைகளை செய்திருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். அதுபோன்ற ஸ்டார்ட் அப் மூலம் பயனடைந்த மயூர் பாட்டீல் என்ற இளைஞருடன் பிரதமர் கலந்துரையாடினார். இதுபோன்ற நிறுவனங்களால் உலக அளவில் பாரதம் மேலும் வலுவடைந்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். வரும் டிசம்பர் 6ஆம் தேதி பாபா சாஹேப் அம்பேத்கர் மறைந்த நாள் என்று குறிப்பிட்ட பிரதமர், அவர் தனது வாழ்நாள் முழுவதையும் இந்த நாடு மற்றும் சமூகத்திற்காக கடமைகளை நிறைவேற்ற அர்ப்பணித்தவர் என்றார். அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படை உணர்வு, நாட்டு மக்களான நாம் அனைவரும் அவரவர் கடமைகளை செம்மையாக செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை நாம் மறந்துவிடக் கூடாது என பிரதமர் தெரிவித்துள்ளார். அமிர்த மகோத்சவ காலத்தில் நமது கடமைகளை முழுமையான நேர்மையோடு நிறைவேற்ற முயற்சி செய்வோம் என்று உறுதிப்பாட்டை அனைவரும் மேற்கொள்வோம். இதுவே பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு நாம் செலுத்தக்கூடிய உண்மையான நினைவாஞ்சலி ஆகும் என்று தெரிவித்துள்ளார். அடுத்த மாதம் இந்த ஆண்டின் கடைசி மனதின் குரல் ஒலிக்கும் என்று தெரிவித்துள்ள பிரதமர், 2022ஆம் ஆண்டில் நாம் மீண்டும் பயணத்தை தொடருவோம் என பிரதமர் தெரிவித்துள்ளார். புதிய ஆண்டில் என்ன திட்டமிட்டிருக்கிறீர்கள் என்பதை பகிர வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ள பிரதமர், கொரோனா இன்னும் முழுமையாக முடிந்துவிடவில்லை என்பதை கருத்தில் கொண்டு எச்சரிக்கையை கடைபிடிப்பது அனைவரின் கடமையாகும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். உருமாற்றம்